எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நேற்று நள்ளிரவுடன் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் அனைத்தும் நிறைவு பெற்றிருக்கின்றன. ஆனால் அந்த இறுதி தருணத்திலே சிலருக்கு எதிராக வதந்திகளை பரப்புவது வழக்கம். அதாவது, ஒருவரது பெயரை குறிப்பிட்டு இவர் தேர்தலில் இருந்து வாபஸ் பெற்றுவிட்டார், போட்டியில் இருந்து நீங்கிவிட்டார் என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள். அல்லது எதிர்த்தரப்பினர் சொல்லாததை சொன்னதாகவும் சொன்னதை சொல்லாததாகவும் பேசி எல்லாவற்றையும் குழப்பி இந்த இரண்டு அமைதியான நாட்களுக்குள்ளும் மக்களை குழப்புவது, இது ஒரு வகையில் பார்த்தால் இதுவும் ஒரு வகையான ஜனநாயக விரோத செயல்தான். அது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் விஜித ஹேரத் அவர்கள் தங்களது கட்சிக்கு எதிராக சொல்லப்பட்ட விடயங்களை மறுத்து உரைத்திருக்கின்றார். அது எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்ற நோக்கில் நான் இந்த விடயத்தை பேசுகிறேன். அதாவது, இந்த ஜனநாயக விரோதிகள், மனிதநேய விரோதிகள், இவர்களெல்லாம் தங்களது கொள்கை வெல்ல வேண்டும் என்பதற்காக இன்று இந்த நாட்டை நாசப்படுத்திய பெரும்பாலானவர்களுக்கு பீதி ஏற்பட்டிருக்கின்றது. இன்னும் 2 தினங்களில் நம்முடைய தொழிலெல்லாம் கெட்டு போய்விடுமே என்று யோசிக்கின்ற அளவுக்கு அவர்கள் பயந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் இந்த மாதிரியான வதந்திகளை பரப்புகின்றார்கள். ஆனால் இந்த தேசம் வளர்ச்சி அடைய வேண்டுமா அல்லது வீழ்ச்சி பாதையை நோக்கி செல்ல வேண்டுமா என்று இறைவன் எதனை நாடி இருக்கின்றான் என்று நமக்கு தெரியாது. இருந்தாலும் தேர்தலில் முயற்சி செய்ய வேண்டியது அவரவர் கடமை. இந்த நாட்டை பலப்படுத்த வேண்டும், இந்த நாட்டுக்கு நல்ல வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும், எதிர்கால சந்ததியினர் சிங்கப்பூரையும் விட சிறந்ததொரு நாட்டில் வாழ வேண்டும் என்றெல்லாம் கற்பனை பண்ணுகின்றவர்கள் ஒரு சில சுயநலவாத வியாபாரிகளின் கூற்றுக்கு முன்னால் தோற்று போகக்கூடாது என்ற எண்ணத்தில் நாம் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நாடு மிக அழகான நாடு. நாங்கள் வெளிநாட்டிலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற போது இந்த நாட்டின் புகைப்படங்களை நாங்கள் காண்பிப்போம். எங்களது குடும்பத்துடன் நின்று எடுத்த புகைப்படங்கள், மலைநாட்டுக்கு சுற்றுலா சென்ற போது எடுத்த படங்கள், இவற்றை நாங்கள் வெளிநாட்டவர்களுக்கு காட்டுகின்ற போது அவர்கள், நாங்களும் உங்களோட நாட்டுக்கு வர வேண்டும் என்றால் உங்களது நாட்டை நாங்களும் வந்து அனுபவிக்க வேண்டும், இயற்கை சூழல்களை எல்லாம் என்று சொல்லி அவர்கள் மிகுந்த ஆர்வமாக அந்த புகைப்படங்களை பார்ப்பார்கள். ஏனெனில் அந்த புகைப்படங்களில் மனிதர்களின் படங்களை தவிர மற்றவையெல்லாம் பின்புறம் எல்லாம் பச்சை பசேல் என்று இருக்கும். அது அந்த மக்களுக்கு மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் பாலைவனத்தை கொண்டுள்ள நாடுகளில் அவ்வாறான பச்சை பசேல் என்ற காட்சியை காண முடியாது. சில தந்தைமார் சொல்வார்கள், உங்களது நாட்டுக்கு வந்து எங்களது பிள்ளைகளை, குழந்தைகளை இந்த பச்சை பசேல் என்ற இடத்தில் விளையாட விட வேண்டும் என்று சொல்லி அந்த அளவிற்கு ஆசைப்படுவார்கள். ஆனால் இன்று எங்களுடைய நாடு இந்த இயற்கை சூழல் கூட சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. முற்று முழுதாக பொலித்தீன்களால் போற்றப்பட்ட ஒரு நாடாக நம்முடைய நாடு மாறியிருக்கின்றது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த நாட்டில் குப்பைகளை இறக்குமதி செய்து கண்டெய்னர்களாக குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுவதற்கு எமது நாட்டிலே இடம் கொடுக்கப்பட்டது. அதற்கும் சில அரசியல்வாதிகள் பணம் பெற்றார்கள். இப்படியெல்லாம் இந்த நாட்டை மிகவும் அசிங்கமாக சேதப்படுத்தி விட்டார்கள். இந்த நாட்டை மூலக்கட்டி எழுப்புவது என்பது மிக கடினமான ஒரு செயல். ஆனாலும் பேய்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள் என்று சொல்வார்களே,
அவ்வாறு பேய்கள் ஆட்சி செய்யாமல் நல்ல மனிதர்கள் ஆட்சி செய்தால் இந்த நாட்டு பிரஜைகளை நல்ல வழிக்கு கொண்டு வர முடியும். பிரஜைகள் மனநிலையில் மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த நாட்டை அழகுபடுத்த வேண்டும். உதாரணமாக காத்தான்குடி கடற்கரை ஓரங்களை பார்க்கின்ற போது மக்கள் அன்றாடம் வந்திருந்து ஓய்வெடுப்பதோடு அங்கு கொண்டு வருகின்ற உணவுப் பொதிகளின் கடதாசிகளை அல்லது பொலித்தீன்களை அப்படியே விட்டுவிட்டு சென்றிருப்பார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது இந்த நாடு எந்த அளவிற்கு சேதப்படுத்தப்படுகின்றது என்பது மிகுந்த வேதனையாக இருக்கின்றது. ஒரு காலத்திலே நாங்கள் கடற்கரை அந்த பகுதியில் உள்ள பெண்களை விளக்குமாறுடன் வர சொல்லி கடற்கரை ஓரங்களை துப்புரவு செய்தோம். ஆனால் இப்ப அப்படி அல்ல. இப்போது எல்லாமே குழம்பி போயிருக்கின்றது. எனவே நாம் எல்லோரும் பிரார்த்திப்போம், ஒரு நல்லதொரு ஆட்சி இந்த நாட்டுக்கு அமைய வேண்டும். எங்களுடைய வருங்கால சந்ததியினர் மகிழ்ச்சியாக சுபிட்சமாக நிம்மதியாக வாழ வேண்டும். எனவே எல்லோரும் பிரார்த்திப்போம் என்று கூறி விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. ஸ்துதி இமேஷ், தற்போது கிடைத்த விசேட செய்தி ஒன்று. நான் தேசிய மக்கள் சக்தியின் என்பிபியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித் ஹேரத். என்பிபி கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் விபச்சாரத்தை சட்ட ரீதியாக்குவதாக எந்த இடத்திலும் சொல்லவில்லை. மேலும் ஓரினச் சேர்க்கையை சட்ட ரீதியாக்குவதாகவும் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. இப்படி பரப்பப்படும் வதந்தி பொய்யானதாகவும் இந்த நேரத்தில் இதுபோன்று வரும் பொய் பிரச்சாரங்களை நம்பி ஏமாற வேண்டாம். என்பிபி கட்சி ஒருபோதும் விபச்சாரத்தை சட்ட ரீதியானதாக மாற்றாது. ஓரினச் சேர்க்கையை சட்ட ரீதியாக்காது என உறுதியாக தெரிவிக்கிறோம். ජාතික ජන බලවේගය එහෙම කිසි තැනක සඳහන් කරලා නැහැ. එහෙම දෙයක් කරන්නේ නැහැ.